டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள், எந்த வயதிலும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரலாம். நம்ம பாடியில ரத்த நாளங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் நம்ம உடல்ல எப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், இது எல்லாமே நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய நரம்புகள் அப்படின்னு சொல்றது, நம்ம ஒவ்வொரு இயக்கத்துக்குமே நரம்புகள் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு கண்ணு துடிக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? மேலிமை துடிக்குது, உதட்டு ஓரமா லைட்டா துடிக்குது. எனக்கு கை விரல்கள்ல ஒரு விரல் மட்டும் அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு, கால்ல ஒரு விரல் ஆடுது, திடீர்னு ஒரு மசில்ஸ் மட்டும், குரூப் ஆஃப் மசில் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலரா துடிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி இது எல்லாமே பேசிக்கா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை தாண்டி சில மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இதுலயுமே நமக்கு என்னன்னா அதிகமாக நரம்புகள் பாதிப்பு ஏற்படலாம். அப்போ பேசிக்கா இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து சில கண்டிஷன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகளுக்கு என்னென்ன உணவு முறைகளோ இல்ல சித்த மருத்துவத்தின் தீர்வுகள் என்னன்றத பார்க்கலாம். இப்ப பேசிக்கா பார்த்தோம்னா கை கால்கள்ல நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வயதானவர்களுக்கு இது வரலாம். ஆனால் இப்போ யங் ஜெனரேஷன் நிறைய பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு, கை நடுக்கம் இருக்கிறது. கொஞ்ச நேரம் எக்ஸாம்ல நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸாம்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க, ஆனா திடீர்னு கை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றது, கை நடுக்கம் இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். இதுல முக்கியமாக கை கால், முக்கியமா பாதை எரிச்சல், கை எரிச்சல், இந்த மாதிரி உள்ளங்கை எரிச்சல், ஃபிங்கர் டிப்ஸ்ல ஒரு எரிச்சல் இருக்கு. இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பைனல் கார்ட்ல நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்து நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை. முதுகு தண்டுவடத்துல முக்கியமா செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது அந்த இடத்துல வெளிவரக்கூடிய நரம்புகள் அழுத்தம் ஏற்படும் போது, கழுத்துல பார்த்தோம்னா பிரேக்கியல் பிளக்சஸ், லம்பார் பிளக்சஸ் எல்லாம் சொல்றோம். இது குரூப் ஆஃப் நர்வ்ஸ் நமக்கு அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து ரூட் வெளியில வரும்போது அந்த இடத்துல நமக்கு பாதிப்போ நரம்பு அழுத்தமோ ஏற்படும் போது வரக்கூடிய பிரச்சனை. சிலருக்கு அங்க சிஸ்டோ இல்ல டியூமர்ஸ் மாதிரி இல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னாலும் நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு கை விரல்கள், நுனி விரல்கள் வரைக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படுறத பாக்குறோம். பெரும்பாலும் சிஸ்டம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க, அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யுது. ரொம்ப நேரம் குனிஞ்சுக்கிட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு கழுத்து நரம்புகள் அழுத்தம், எலும்பு தேய்மானம், ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. இடுப்பு பகுதியிலுமே பார்த்தோம்னா சயாட்டிகா அப்படின்னு சொல்ற ப்ராப்ளம். இடுப்பு பகுதியில லம்பார் ரீஜன்ல டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது, இடுப்பு பகுதியில டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு நரம்புகள் அழுத்தம் உருவாகும் போது கால் பாதம் வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை, சுகர்லயுமே பார்த்தோம்னா டயபெட்டிக் நியூரோபதி, இதுதான் கால் பாத எரிச்சல் அப்படின்னு சொல்றோம். இதுலயுமே நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால, லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடியது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கை நடுக்கம், இது பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கண்டிஷன்லயுமே நமக்கு என்னன்னா நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது. இதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நர்வ் செல்ஸ் எல்லாம் நமக்கு மூளையில் பாதிக்கப்படும் பொழுது வரக்கூடியதான் இந்த மறதி நோய் அப்படின்னு சொல்றோம், அல்சைமர்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே நமக்கு நரம்புகள்ல இருக்கக்கூடிய செல்கள், நியூரான்ஸ் பாதிப்பு ஏற்படும் போது, நியூரான் டு நியூரான் அந்த கனெக்ஷன் நமக்கு சரியா இல்லாத போதோ இல்ல நியூரான்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு வரக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைக்கு பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து முறைகள் என்ன? ஏன்னா நரம்புகள் பிரச்சனை இருக்கும்போது இந்த எபிலெப்சி, ஸ்ட்ரோக் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? திடீர்னு நமக்கு வலிப்பு பிரச்சனை ஏற்படுது, பக்கவாதம் ஏற்படுதுன்னா டெய்லி ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பாடியில ஃபங்க்ஷன்ஸ் நார்மலா இல்லாம நடக்கிறதுல சிரமம், தண்ணி விழுங்குறதுல சிரமம், உணவு எடுத்து சாப்பிட்றதுல சிரமம். உணவு எடுப்பாங்க, கை நடுங்கிக்கிட்டே இருக்கும், வாய்க்கிட்ட என்னால கொண்டு போகவே முடியல மேம், என் கையால நான் உணவு சாப்பிட்டே பல வருஷம் ஆகுது அப்படின்னா ரொம்ப இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ல வேதனைப்படுறவங்க இருக்காங்க. நார்மலா நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன், சடனா ஒரு ½ hour எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல மேம், சடனா எனக்கு வலிப்பு வந்துருச்சு, விழுந்து இங்கெல்லாம் அடிபட்டு இவ்வளவு ஸ்டிச்சஸ் நான் போட்டிருக்கிறேன். இதுவுமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது.
ஸோ நிறைய பேருக்கு இது வந்து மந்த்லி ட்வைஸ் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய லிஸ்டே கொண்டு வந்தார், மேம் லாஸ்ட் ஒரு 1 இயரா எனக்கு எப்பெல்லாம் இந்த எபிசோட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த வலிப்பு பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ கரெக்டா ரேண்டமா பார்த்தோம்னா மந்த்லி ட்வைஸ் 15 நாளுக்கு ஒரு முறை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த நரம்புகள் பாதிப்பு இருக்கிறவங்க உணவு முறையில என்னங்க சாப்பிடலாம், இதுக்கு நரம்புகள் வலிமை பெற மருந்துகள் என்ன இருக்கு சித்த மருத்துவத்துல? பேசிக்கா சித்த மருந்துகள்னு சொல்லும் போது இந்த மாதிரி நாட்பட்ட நோய்களுக்கு நிறையவே நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய மருந்துகள் இருக்கு. சித்தர்கள் வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரியான பேசிக் சூரண வகை மருந்து, ஒற்றை மூலிகை மருந்தே நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றை மூலிகை எல்லாம் நம்ம ஏன்னா பரவலா நான் சொல்லக்கூடிய விஷயம், அந்த ஒற்றை மூலிகையை உணவாக தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதையே நம்ம வந்து மெடிசனா நம்ம பயன்படுத்தும் போதும் நரம்புகள் வந்து அதிகமான வலிமை பெறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தோம்னா என்னென்ன மூலிகை மருந்துகள், காயகற்பங்கள் இருக்கு, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த வஜ்ரவள்ளி அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரண்டை. ஸோ பிரண்டை பார்க்கும் போதே நீளமாக வளரக்கூடியது, அதிக ஆற்றல் தரக்கூடியது, எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலிமை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வஜ்ரவள்ளியை சொல்லலாம். இந்த வஜ்ரவள்ளி கற்பம் அப்படின்ற மருந்து இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதாவது இந்த அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சிடணும். இதுல பிரண்டைய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 5 மணி நேரம் அந்த தண்ணீர்ல அப்படியே போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு இந்த மூலிகையை இந்த சைடு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மருந்து இப்படிதான் நம்ம செய்வோம், வஜ்ரவள்ளி கற்பம். இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீந்தில் பொடி நமக்கு தேவைப்படுது, சீந்தில் பொடி நமக்கு தேவை, குறுந்தொட்டி பொடி நமக்கு தேவைப்படுது. ஸோ குறுந்தொட்டின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது முக்கியமாக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சனத்தி மரப்பட்டை, நூனான்னு சொல்றதா நம்ம மஞ்சனத்தின்னு சொல்றோம். இதனோட மரப்பட்டை, அதனோட பொடி நமக்கு தேவைப்படுது, இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சோ இந்த மூன்றுமே நமக்கு முக்கியமாக தேவை. இதனோட சில மூலிகைகள், வால் மிளகு நமக்கு தேவைப்படுது, சதக்குப்பை தேவைப்படுது, கருஞ்சீரகம் தேவைப்படுது. சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, குறிப்பிட்ட அளவு, எந்தெந்த அளவு எடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் சொன்ன 3 மூலிகையும் சம அளவு 100 கிராம் அளவு எடுக்கிறோம்னா, அடுத்தது சொன்ன மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த தண்ணீர்ல நம்ம அரிசி கழுவிய தண்ணீர்ல ஊற வச்சிருக்கக்கூடிய பிரண்டைய நம்ம என்ன பண்ண போறோம்னா, எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சாறு எடுக்கணும். ஸோ நல்லா அரைத்து அந்த சாறு எடுத்து இந்த மூலிகைகளை விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ கலந்து ஒரு வாரம் வெயில வச்சு எடுக்கும்போது நமக்கு இந்த மருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சாறு வந்து கரெக்டா எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு விட்டுறணும். ஸோ கொஞ்சம் மேல இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாறு விட்டு கலந்து ஸோ ஒரு வாரம் வெயில்ல வைத்து மேல வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தால கவர் பண்ணி வெயில்ல வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வெயில்ல வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர் எல்லாம் வற்ற ஆரம்பிக்கும், அந்த பொடிகள் வந்து நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ரெகுலரா இதை வந்து டெய்லி காலை இரவு 2 வேளையும் 3 to 4 கிராம் பொடிய நெய்யோடு கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த நரம்புகள் பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இது பொதுவாக டயபெட்டிக் நியூரோபதின்னு சொன்னேன், சுகர் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நரம்புகள் வலிமையாவதற்கு இந்த மருந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே மாதிரி தினம்தோறும் காலையில நம்ம நரம்புகள் வலிமையாக இருக்க என்னென்ன பண்ணலாம், கொஞ்சம் முளை கட்டிய பயிறு வகைகள், இது ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முளை கட்டிய பயிறு வகைகள் எப்படி இருக்கணும்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது 3ம் சேர்த்து நம்ம முளை கட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா கூட நரம்புகளுக்கு அதிக வலிமை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ நரம்புகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இதுலயே நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள், அவரைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய் வகைகள், ஸோ கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய காய் வகைகளை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு நல்லாவே வலிமையாக ஆரம்பிக்கும். தினம்தோறும் இரவு தூங்கும்போது கொஞ்சம் பால்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த குறுந்தொட்டி சூரணம்னே கிடைக்கும் ரெகுலரா, இதையுமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போதும் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். ஏன்னா பரவலாகவே நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நார்மலா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியாத மாதிரி தீவிர பிரச்சனைகளும் வருது. அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது மிக விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. அகத்தியர் மாமுனிவர் அருளால கூடிய விரைவில் நலம் பெற நானும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.